friends, welcome to Secret of Samayal. நம்ம முன்னாடி இருக்கிறது பீடா இல்லைங்க, இது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் நம்ம எதுல செஞ்சோம் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பர் ஹிட் ரெசிபியா இருக்கும் உங்க வீட்ல. இந்த கியூட்டான பீடா ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான அழகான ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இங்க வந்துட்டு நான் தர்பூசணியோட தோல் பகுதி இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த தோல் பகுதியை இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல நான் வந்துட்டு வெட்டி வச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்குது, நம்மளோட விரல் அளவுக்கு சைஸ்ல இது வந்துட்டு வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு இந்த தோலையும் இந்த சிகப்பா இருக்கிற பகுதியும் நம்ம வந்துட்டு நீக்கிடணும். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம நீக்கி நல்லா ஒயிட்டா இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இந்த சைடு இருக்கிற தோலை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப்பர் வச்சோ கத்தி வச்சோ நீங்க வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துடுங்க. இது ஈஸியா வரும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம தோல் நீக்கியாச்சு. ஆனா இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மொத்தமா இருக்குது. இந்த அளவுக்கு மொத்தமா இருந்ததுன்னா நமக்கு ரோல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால என்ன செய்யலாம்னா இந்த சைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கிராப் பண்ணி இது வந்து சன்னமா பண்ணிக்க போறோம். இந்த தோலை இது கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த அளவுக்கு சன்னமா நம்ம வந்து வெட்டியாச்சு. இப்ப இது மாதிரியே நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த எல்லா தோலையும் இந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சன்னமா வெட்டி வச்சிருக்கேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி எந்த அளவுக்குன்னா இந்த தர்பூசணி தோல் வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்ப இந்த தர்பூசணி தோல் எல்லாத்தையும் இதுல போட்டுடலாம். இது இந்த மாதிரி மூழ்கி நல்லா வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டா வேகணும். அது வரைக்கும் இது வேக வச்சுட்டு போறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 இருந்து 13 நிமிஷம் ஆகும். இப்ப இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஒரு 13 நிமிஷம் வெந்திருக்குது. நம்ம போட்ட இந்த தர்பூசணியோட தோல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நல்லா ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கு, சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இது நம்ம ஆஃப் பண்ணி இது வடிகட்டிடலாம். இப்ப இந்த தர்பூசணி தோலை வடிகட்டியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சர்க்கரை கரையட்டும், அது வரைக்கும் இதை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட சர்க்கரை வந்துட்டு கரைஞ்சிருச்சு. இப்ப இதுல நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல இந்த தர்பூசணி தோல் வேக வச்சது, அதை வந்துட்டு இதுக்குள்ள போட்டுடலாம். இது வந்துட்டு இந்த சுகர் சிரப்ல ஒரு மீடியம் ஃபிளேம்ல இப்படியே ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் வேகணும். இந்த சர்க்கரை வந்துட்டு உள்ளுக்குள்ள அப்சர்வ் ஆகணும்ல, அதுக்காக வேண்டி. இப்ப இதுல இப்படியே வேகட்டும். அப்பப்ப வந்துட்டு பெரட்டி விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் இந்த சர்க்கரை பாகுல வெந்திருக்குது நம்ம போட்ட இந்த தர்பூசணி தோல். இந்த பாகு வந்து என்ன கன்சிஸ்டன்சில இருக்கணும்னா நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிசுக்கு பதம், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதுக்கு மேல பாகு வந்துட்டு முருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதுல வந்துட்டு நம்ம கிரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ண போறோம். இந்த சக்கரை பாகுலயே கொஞ்சமா இந்த கிரீன் கலர்ல மிக்ஸ் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல். உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு ஒரு பீடா மாதிரி ஒரு லுக் கொடுக்க போறோம். அதுக்காக வேண்டி நான் வந்துட்டு இந்த கிரீன் கலர் ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல வந்துட்டு நான் பிளேவருக்கு கொஞ்சமா ரோஸ் வாட்டர் ஆட் பண்றேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்ல உங்களுக்கு ரோஸ் வாட்டர் பிளேவர் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு பதிலா ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்துட்டு நம்ம ஓவர் நைட் அப்படியே ஊற விட போறோம். இந்த சக்கரை பாகுல ஊறி நல்லா வந்து இந்த கலர்லாம் நல்லா புடிச்சு நல்லா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப இது இப்படியே ஊறட்டும். நம்ம வேக வச்ச இந்த தர்பூஸ் தோல் பாருங்க, சூப்பரா ஊறி நல்லா கலர் ஏறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் ஓவர் நைட் விட்டுருந்தேன். இப்போ அடுத்த நாள் காலையில இப்ப இதை வந்து எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர்ல வச்சுக்க போறோம். இது மாதிரி ஒரு வடிகட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு மேல நம்ம இதை வந்துட்டு எடுத்து வைக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஜீராலாம் இதுல வந்துட்டு வடியட்டும், அதுக்காக வேண்டி.
இதே ப்ராசஸ் தான் வந்துட்டு நீங்க டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணணும்னாலும் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல வெட்டுறதுக்கு பதிலாக குட்டி குட்டி பீசஸா வெட்டி போட்டீங்கன்னா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி. இந்த மாதிரி இதை ஒரு மணி நேரம் அப்படியே ட்ரெயின் ஆக விட்டுருங்க. இந்த எக்ஸஸ் ஜீராலாம் கீழே வந்துட்டு வடிஞ்சிட்டோம். இப்போ இந்த ஜீரா மிச்சம் இருக்குதுல்ல, இது வந்துட்டு வேஸ்ட் ஆக போறது இல்ல. இதை வந்துட்டு நீங்க மில்க் ஷேக் மாதிரி பால்ல கலந்து குடிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். சர்க்கரை போடாம இந்த ஜீரா வந்துட்டு நீங்க சர்க்கரைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம பிளேவர் போட்டிருக்கோம். வேற ஏதாவது சிரப்ஸ் வேணும்னாலும் நீங்க இதுல ஆட் பண்ணி பால்ல மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக்கா அடிச்சு குடிக்கலாம், சூப்பரா இருக்கும். இல்ல ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது கூட நீங்க இதை ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதுல ரோஸ் எசன்ஸ் தான் சேர்த்திருக்கிறோம். அதனால இது வந்து எந்த ஸ்வீட்டுக்கு சேர்த்து செஞ்சீங்கனாலும் நல்லா இருக்கும். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு 3 இதை வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இது வந்துட்டு வறுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் வறுபட்டுருச்சு, கொஞ்சம் கிறிஸ்ப் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் துருவி வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பன்னீர் யூஸ் பண்றேன். நீங்க வந்து உங்ககிட்ட பால் கோவா இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். கூட எல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமா கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா கொஞ்சம் பால், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், எல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக. இதை ஒரு நிமிஷம் மட்டும் கிளறி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்ப இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறிடுச்சு. இது கூட நம்ம என்ன சேர்த்து போறோம்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திக்கோங்க. இதெல்லாமே ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட முக்கியமா நம்ம ஒண்ணு சேர்த்த போறோம். இது வந்துட்டு குல்கந்து, ரோஜாப்பூ குல்கந்து. இது வந்துட்டு ஹோம்மேட் குல்கந்து தான். பீடா அப்படின்னாலே கண்டிப்பா குல்கந்து சேர்த்திருப்பாங்கல்ல, அதனால இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா சேர்த்த வேண்டிய ஒரு ஐட்டம் இந்த குல்கந்து. இதை நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். நிறைய வேணும்னா நிறைய கூட சேர்த்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது சும்மாவே ஒரு ஸ்வீட் மாதிரி நீங்க உருட்டி லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தர்பூசணி தோல்ல இருந்து இந்த சிரப்பெல்லாம் வந்து வடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கீழே வடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து இந்த ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க கையில. இப்ப இதுல வந்துட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்ல உருட்டிக்கோங்க தேவையான அளவுக்கு. இதை வந்துட்டு நம்ம இப்படியே சுருட்டிக்கலாம். இது அழகா சுருட்ட வரும். இது ஏன்னா நல்லா வெந்துடுச்சுல, அதனால. இப்ப இந்த இடத்த இது பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோஸ் இதழ் எடுத்துக்கோங்க, ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு வச்சு நம்ம இதை குத்தி விட போறோம் இந்த இடத்துல, இது வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக. பாருங்க, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குதுல்ல, நம்ம பீடா மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு, செம சூப்பரா. இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க போறோம். நம்ம எல்லா ஸ்வீட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, சாப்பிடவும் அதே மாதிரி செம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டா இருக்கும் இந்த ஸ்வீட். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.